ஹாய் கேஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கான வருமானம் வந்து இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன, யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய வரும். சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அப்படி இல்லைனா www.indianairforce.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு டேரக்ட். ஸோ இதுதான் நமக்கான வெப்சைட். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ 17 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி டீட்டெயில்ஸ் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே ரெட் கலரில் ஸ்க்ரோல் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கையும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கீழேவும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளிக் ஹியர் டு கேண்டிடேட் டு லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற பேஜுக்கு போவீங்க. இல்லை நான் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு வேணும், அதை நான் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துட்டு தான் அப்ளை வந்து பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 நவம்பர் டில் 9 டிசம்பர் அப்படின்ற கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் கமிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா AFCAT அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் லெவலில் வந்து எடுக்க போகிறாங்க. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சுக்காகவும் மற்றும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா NCC ஸ்பெஷல் என்ட்ரி கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. என்ன சார் இது வந்து NCC அப்படின்னு இருக்குது, NCC சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? இதில் வந்து NCCக்கு மட்டுமே தனியாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 17 நவம்பர் காலையில் 11 மணிலேருந்து 14 டிசம்பர் ஈவினிங், அதாவது 23:30 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அதாவது நைட்டு 11 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது 14 டிசம்பர் அன்னைக்கு. சரிங்களா? இதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன், மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? குரூப் ஏ என்ற கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31க்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம், அதாவது 2026 வந்து ஜனவரி 31 வந்து உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து இருக்குது, NCC ஸ்பெஷல் என்ட்ரி வந்து எதுக்கெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம், நார்மல் கேண்டிடேட் வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் AFCAT என்ட்ரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் NCC ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அது வந்து NCC பர்சன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நார்மலான பர்சன் வந்து ஃப்ளையிங், கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃப்ளையிங்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல். சரிங்களா? மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பார்க்கும்போது வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SSC ஷார்ட் சர்வீசன் கமிஷனில் வந்து 34 வேக்கன்சியும் அண்டு உமன் கேட்டகிரிக்கு வந்து ஷார்ட் சர்வீசன் கமிஷனில் வந்து உங்களுக்கு 4 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து நார்மல் வேக்கன்சியில் வந்து ஏஇயில் வந்து 3 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து ஏஇயில் வந்து 3 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷனில் வந்து மென்னுக்காக 100 வேக்கன்சியும் அண்ட் ஃபீமேலுக்கான 23 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் ஏஇயில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து 38 வேக்கன்சியும் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 9 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. அதாவது வெப்பன் சிஸ்டம், அதாவது வெப்பனோட நீங்கள் வந்து டியூட்டி பார்க்கணும். ஜென்ரல் டியூட்டியில் வந்து நான் டெக்னிக்கலில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ்க்கு வந்து 21 வேக்கன்சி வந்து மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்மினுக்காக 48 வேக்கன்சியும் அண்ட் லெக்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சியும் அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக 8 வேக்கன்சியும் அண்ட் எஜுகேஷன் பிரான்ச்சஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும் அண்ட் மெட்டுக்காக உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பன் சிஸ்டம், அதாவது வெப்பனோட நீங்கள் வந்து ஜென்ரல் டியூட்டி வந்து பார்க்க போகிறோம், நான் டெக்னிக்கல் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா டபிள்யூஎஸ் பிரான்ச்சஸ் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து 5 வேக்கன்சியும் அண்ட் அட்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சியும் அண்ட் எல்ஜிஎஸ்க்கு வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து 2 வேக்கன்சியும் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும் அண்ட் மெட்டுக்கு 2 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேக்கன்சி இல்லாமல், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்டோட இந்த வேக்கன்சி இல்லாமல் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான எதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைங்க்கு மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்சிசி கேடரில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி ஃப்ளைங்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? இதுலேயும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஎஃப்சிஏடி விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் இதில் வந்து 10% சீட்டு வந்து உங்களுக்காக வந்து ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இந்த வேக்கன்சி இல்லாமல் 10% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கிடப்பட்டிருக்கு அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தந்தார் போல் நீங்கள் வந்து இது வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீரன்னு சொல்கிறாங்களே, இது வந்து டெம்பரவரியாக இல்லை பர்மனெண்ட்டாக அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான், நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான். அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது எஸ்எஸ்சி தரப்புலேருந்து வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா பேரமெண்ட் கமிஷன், அதாவது பிசி அப்படின்னா பேரமெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான சர்வீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 14 வருஷம் உங்களுக்கான டியூட்டி வந்து இருக்கும். சரிங்களா? 14 வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸில் வந்து இருப்பீங்க. அப்படின்னா 16 வருஷத்துக்கும் மேலே வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் வந்து இருக்கும். 14 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஃபார்வர்டு வந்து ஆகிக்கலாம். அண்ட் ஜென்ரல் டியூட்டியில் டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும். 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 14 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டியூட்டியை வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் நான் வந்து கண்டினியூ தான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் சில எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன் தந்தார் போல் நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ளையிங் பிரான்ச்சஸ் த்ரோவாக வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. ஏஎஃப்சிஏடி அண்டு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட் இவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 20 வயதுலேருந்து 24 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜனவரி 2027 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான இந்த வயதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2003 2007 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இவங்க வந்து கொடுக்கல. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதே தேவையே இல்லை. அதாவது டிஜிசிஏ இந்த கேட்டகிரியில், அதாவது இந்த இதில் வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும்.
ஜென்ரல் டியூட்டியில் டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற பார்க்கும்போது 20 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2027 வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இவ்வளோ கேட்குறாங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாவே போதும். சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தால் போதும். மினிமம் வந்து 60% உங்களுக்கு மார்க் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 50% வந்து இருக்கணும். சரிங்களா? 50% வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50% உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். சரிங்களா? அந்த 2 சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டோட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிஏ பிடெக் வந்து படிச்சிருக்கேன் டிகிரியில் 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ இல்லை நான் இன்ஜினியரிங் லெவலில் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் லெவலில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. அது வந்து பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி அண்டு நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து கிராஜுவேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு தான் முக்கியமாக வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எம்எஸ்சி எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கோர்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்தீங்க இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர் இன்டர்நெட்டிங் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? மெக்கானிக்கலுக்கும் இவங்க கேட்டிருக்கிற இந்த டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்டு இதில் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தாச்சு. நான் டெக்னிக்கலுக்கு வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்பனோட நார்மல் ஜென்ரல் டியூட்டிக்காக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம்னாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக வந்து இருக்கணும் வித் 50%. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் 3 இயர்ஸ் கோர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பிடெக் டிகிரியில் வந்து 4 இயர்ஸ் டியூரேஷனில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் பிரான்ச்சஸ்க்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? பிகாம் டிகிரியாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் ஆஃப் டிகிரியாக இருந்தாலும் சரி அண்ட் பிஎஸ்சி டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு உங்களுடைய தம்ப்லைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
வேலிடான மெயில் ஐடி, வேலிடான இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போது ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, அதாவது ஃபெயில்ட் ஆகுது, இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது, அப்லோட் ஆகலை அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேக்கன்சி பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, அந்த மாதிரினா இவங்க கொடுத்துருக்க 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ₹550 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ₹550 அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். இதில் வந்து எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் யாரும் கிடையாது. சென்ட்ரல் மத்திய அரசு வேலைன்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம், என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேண்டிடேட், அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் சிலருக்கு வந்து என்சிசி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்பீங்க. என்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சி சர்டிஃபிகேட், உங்கள்கிட்ட சி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஏபிசி சரிங்களா? இதில் வந்து ஏபி தேவையில்லை, சி சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் சார் அப்படின்னு வந்து கேட்கும்போது, கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங், அதாவது அவங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8 மணி, அதாவது 8 மணிக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. அண்ட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 வரைக்கும் உங்களுக்கான க்ளோசிங் டைம் இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் 8 மணிலேருந்து 9:45 வரைக்கும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 9:45லேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கான ரீடிங்க்கான உங்களுக்கு டைம் வந்து இருக்கும். அண்டு எக்ஸாம் கண்டக்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அது என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஏஎஃப்சிஏடியில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு அபிலிட்டி டெஸ்ட்டு அண்டு நார்மல் இங்கிலீஷுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட்டு அண்டு மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் வந்து இருக்கும். சரிங்களா? எவ்ரி கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 3 மார்க் இருக்கும். எவ்ரி இன்கரெக்ட் ஆன்சர், அதாவது ராங் ஆன்சருக்கு வந்து மார்க் வந்து கட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எல்லா சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் வந்து பண்ணியிருக்கேன். அந்த டேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கு தந்தார் போல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே கமிஷனில் 7 என்ற இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ₹1,77,500 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு மேலே தான் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் ஃப்ளையிங்க்கு இருந்தாலும் சரி, ஜென்ரல் டியூட்டிக்கு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே கண்டிஷன் தான், இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான், இது எல்லாமே இது தான். சரிங்களா? உங்களுக்கான ஹைட்டு வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற சொல்ல வேண்டியதே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உங்களுக்கான செலெக்ஷன் ஃபிசிக்கல் எல்லா டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எப்படி அப்ளை வந்து பண்ணணும் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மொபைலில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொபைலில் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? கம்ப்யூட்டரில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேலிடான ப்ரௌசர் வந்து இருக்கணும். அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரோமில் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். மற்ற எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா?
அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும்தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நார்மல் கேண்டிடேட்க்கு மட்டுமே மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பைலட் ஆகணும், நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரிங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து